ஹலோ கைஸ், வெல்கம் டு டீஸ் கிரிக்கெட் யூடியூப் சேனல். எனக்கு வீடியோ நம்பர் பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா வேற பற்றி இல்லைங்க. தங்கலான் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக தங்கலான் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படத்தோட ஸ்பெஷல் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம பாரஞ்சித் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னை வந்து கையில் எடுத்திருக்காரு. நீங்கள் எப்பயும் பாரஞ்சித்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு காட்சி அமைப்பு கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தை ஒரு சில விதமான ஒரு காட்சி அமைப்பு கொடுத்துருக்காரு. நம்ம சியான் விக்ரம் அவரோட உழைப்புக்கு இந்த திரைப்படம் கிடைச்ச பரிசா, அவரோட உழைப்பு, அவரோட உடம்பை வருத்திட்டு நடிச்சது, அவரோட 200% நடிப்பு, ஒரு நடிப்பு அசுரத்தனமான நடிப்புக்கு இந்த திரைப்படத்தை போட்டுச்சா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தங்கலான் திரைப்படத்தை போனே ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம ட்ரெய்லர் பார்த்து கணிச்சிட்டோம் ஒன்று ஸ்டோரி என்ன இருக்க போகுதுன்னு. கோல்டு தங்க எடுக்கிற இடம், நம்ம சியான் விக்ரமோட ஊர் மக்கள், அவங்களால தான் இங்கே வந்து தங்க எடுத்து எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க வந்து எங்களுக்கு தங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படி ட்ராவல் ஆகிறாங்க. கடைசியாக வந்து தங்க எடுத்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துட்டு இவங்களுக்கும் அந்த பங்கு வந்துச்சா இதெல்லான்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய ட்விஸ்டர்ஸில் இருக்க நான் சொல்ல விரும்பலை. இந்த திரைப்படத்தில் நல்லா இருக்கிற விதமே அந்த கிளைமேக்ஸ் நடக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட்டு தான். அதை நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன்னா அந்த சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும். இதுதான் இந்த திரைப்படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. இந்த திரைப்படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இந்த திரைப்படத்துக்கு உசுர் மேலே உசுராக கொடுத்தது வந்து நம்ம ஜிவி பிரகாஷோட பிஜிஎம். என்னதான் அவரோட பிஜிஎம் வந்து எல்லா இடங்களையுமே வேறு லெவல், ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு செப்பரேட்டாக ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவரோட பிஜிஎம் வந்து இந்த திரைப்படத்துக்கு கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்துக்கு எந்த மாதிரி பிஜிஎம் கொடுக்கணும், இந்த திரைப்படத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும், இந்த லெவலில் இருந்தால் இந்த மீட்டரில் இருந்தால் போதும், அந்த டோனில் வந்து கொடுத்துருக்காரு. தங்கான திரைப்படத்தோட பிஜிஎம் அவருக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் அவரோட அவுட்ஸ்டாண்டிங் பிஜிஎம்ஸை கொடுத்துருக்காரு. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் டு எண்டிங் எங்கேயுமே வந்து பிஜிஎம் என்னடா இப்படி போட்டிருக்காரு அப்படின்ற உங்கள் சுழிப்பே வராது. அந்த அளவுக்கு பிஜிஎம் வந்து திரைப்படத்துக்கு வந்து ஒரு டாப் நாச்சாக நின்றுருக்கு இந்த திரைப்படத்துக்கு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிஜிஎம் ஃபைஸ் எல்லாமே ஒவ்வொரு தரமான ஒரு பிஜிஎம்ஸ் தாங்க. ஒரு இடங்களில் கூட நம்ம குறை சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு பிஜிஎம்ஸ் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காரு ஜிவி பிரகாஷ். ஓகே, அடுத்தா தங்கலான் திரைப்படத்தில் நம்ம சியான் விக்ரமோட நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்கார் அவார்டு எடுத்து வைங்கடா அப்படின்ற 100% உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா ஆஸ்கார் அவார்டுக்கு முழுக்க தகுதியான ஒரு ஆக்டர் தான் நம்ம சியான் விக்ரம். ஏன்னா அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, வேற லெவலில் நம்மளோட இந்தியா சினிமாவோட ப்ரைடு. எப்படி கமல்ஹாசன் அவர் சொல்லுவோமோ அடுத்து நம்ம சியான் விக்ரம் அவர் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நடிப்பில் அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் நடித்த விதமாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன், ஒரு டோன் செட் பண்ணி அந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்லாம் பின்னிட்டாரு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் த்ரூ அவுட் வந்து படத்தை ஒத்தாலாக தூக்கிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லணும். நடிப்பு பொறுத்த வரைக்கும் பின்னிட்டாரு. அவரோட நடிப்புக்கு கிடைச்ச உழைப்பு தான் இந்த இவ்வளோ ஒவ்வொரு திரைப்படமும் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த நடிப்பு காட்டுற விதம் ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்டலான்றது என்னோட பர்சனல் சாய்ஸ். அவருக்காகவாச்சும் இந்த திரைப்படம் ஜெயிக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அட் எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் படம் வந்து அந்த அளவுக்கு நம்மளை மெய்சிலுக்க வைக்கல. சியான் விக்ரம் அவருக்காச்சும் ஜெயிக்கணுன்ற ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த திரைப்படம் வந்து திரும்பவும் சேம் ஸ்டோரி ரிப்பீட் தான். திரும்ப தலைவன் கெட்டப் போட்டு மாறி நடிக்கிறாப்புல. ஆனால் அவருக்கு அந்த ரெகக்னேஷன், அவருக்கேற்ற அந்த கதை மட்டும் வரமாட்டேங்குதேன்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வருத்தம் திருப்பி கண்டினியூ ஆகும். அடுத்த திரைப்படத்தில் திருப்பி இதே மாதிரி தான் ஜெயிக்கணும், அந்த திரைப்படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவேன். ஆனால் அந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஆனால் வந்து தலையை வந்து எந்த கெட்டப்பும் எந்த உழைப்பும் இல்லாமல், எந்த கெட்டப் சேஞ்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இல்லாமல் ஆஸ் யூஸ்வல் நான் இப்படி தான் இதே கெட்டப்பில் இப்படியே நடிக்கிறேன்னா அப்படின்னு நடிச்சுட்டு ஒரு 8 படத்தை கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு அப்படி தான் தோணுது. கெட்டப் மாற்றி கெட்டப் வருத்தி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி அப்படி கிடைக்காத ஒரு ரெகக்னேஷன், ஒரு சும்மா கேஷுவலாக ஒரு நடிச்சுட்டு அப்படி ஒரு தூக்கி சாப்பிட்ற ஒரு படம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். என்னதான் அவர் அப்படி நடிச்சுட்டானாலும் எனக்கு ஃபேவரட்னா தங்கலான்னு சொல்லி தான் ஆகுவேன். ஏன்னா திரைப்படம் எந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தாலும் நம்ம சியான் விக்ரம் ஒரு நடிப்புக்காகவே இந்த திரைப்படத்தை 2-3 தடவை திருப்பி பார்க்கலாம். ஏன்னா அவரோட நடிப்பு அந்த அளவுக்கு வாவுன்ற மாதிரி தான் பார்க்க முடிஞ்சு. அவர் நடிப்பு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பில் சான்ஸே இல்லை. சியான் விக்ரம் அவர் நம்ம இந்தியன் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு ப்ரைடுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவர் நடிப்பில் பின்னிட்டார். யார் வந்து பார்த்தாலுமே சொல்லுவாங்க, என்ன மனசு எப்படி நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஸ்டேட்காரங்க யார் பார்த்தாலுமே நம்ம சியான் விக்ரம் அவர் நடிப்பை பார்த்துட்டு எங்கேயுமே குறை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவர் நடிப்புக்கு கொடுக்கக்கூடிய மார்க் 1000 மேலே. அவர் நடிப்பு வேறு லெவல். அவர் நடிப்பை பற்றி பேசணும், நான் பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்வதி அவங்க இந்த திரைப்படத்தில் வந்து கொடுத்த கதாபாத்திரத்தை சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. அவங்களோட டோன் செட் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க கலகலன்னு அப்படி பேசுகிற விதம், நம்ம சியான் விக்ரம் அவங்களுக்கும் பார்வதி அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாமே திரைப்படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில காட்சிகள், ஒரு டைலாக் ரைட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த திரைப்படத்தில். நம்ம மாளவிகா மோகன் அவங்களுக்கு ஒரு கெரியர் பெஸ்ட் ஆக்டிங் கொடுத்துட்டாப்புல நம்ம தங்கலான் திரைப்படத்து மூலமாக. ஏற்கனவே நம்ம பாரஞ்சித் அவர் வந்து இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. இந்த திரைப்படம் நம்ம
மாளவிகா மோகன் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு திரைப்படம். அவங்களோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்திருக்காங்க. ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் எக்ஸ்பிரஸும் பண்ணியிருக்காங்க, சூப்பராக வந்திருக்காங்க. அந்த திரைப்படத்தில் அவங்க ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கூட இருக்குது, அதுவுமே தரமாக வேறு லெவல் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, தரமாக இருந்துச்சு. ஓகே, இந்த திரைப்படத்தில் வந்து எல்லாமே ஆக்டிங் வைஸ், காஸ்டிங் வைஸ், டிசைனிங் வைஸ், சினிமாட்டோகிராஃபி வைஸ், அதுக்கப்புறம் விஷுவல் வைஸ் எல்லாமே வந்து ஓகே. இந்த திரைப்படத்தை 100% இல்லை 200% வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் திரைப்படம் சூப்பராக பண்ணியிருக்கு. ஆனால் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட், முக்கியமான அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் மாற்றிருந்தால் இந்த திரைப்படம் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். நம்ம எல்லா மக்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருந்திருக்கும். அதனால் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சொதப்பினதுனால இந்த திரைப்படம் ஒரு சில குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே பிடிச்சி பார்ப்பாங்க. ஒரு சில ஆடியன்ஸ்க்கு இந்த திரைப்படம் வந்து பிடிக்காம கூட போகலாம். ரெண்டு கட்ட படம் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு தங்கலான். ஒரு பக்கம் நல்லாவும் இருக்கிற மாதிரி தோணும், ஒரு பக்கம் என்னடா இப்படி இருக்குன்ற மாதிரி தோணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திரைப்படம் பார்க்குற ஒரு ஃபீலும் வரும். அந்த மாதிரியான ஒரு மேக்கிங் வைஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த திரைப்படம். ஆனால் உட்காந்து பார்க்கணும்ல 2.5 மணி நேரம், அந்த ஸ்க்ரீன் பிளே நகரணும்ல, ஒரே மாதிரியே ட்ராகாகி போயிட்டு இருந்தா அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் தான் நம்ம பாரஞ்சித்தை வந்து கோட் அவுட்டார்னு சொல்லணும். பாரஞ்சித் பொறுத்த வரைக்கும் எல்லா சீக்வன்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வந்து எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். மேக்கிங் வைஸ், ஸ்டாண்டர்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டிங் வைஸ் வந்து நிறையா சீக்வன்ஸ் நமக்கு ஒரு சில டைலாக்லாம் வந்து மெய்சில் வைக்கிற டைலாக்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டைலாக் வைஸ் அவர் குறைய சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் திருப்பி அவர் கோட்டை விட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த ஸ்டார்டிங் டு எண்டிங் அந்த கோல் எடுக்கிற சீக்வன்ஸ் தான். அதில் வந்து ஆரத்தி அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க, அந்த டீம் அட்டாக் பண்ணுது. இவங்களுக்கு வந்து நிறைய அமானுஷ்யமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி அதை எடுக்க விடாமல் தடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நடக்குது. கடைசியாக வந்து நடந்துச்சு படத்தில் பார்க்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறது தான் படம் த்ரூ அவுட் வந்து நடக்குது. ஒரு செக்மெண்ட்டாக வந்து இப்படி போய் எடுத்துகிட்டு வராங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது. அப்போ வந்து உயிர் பலியெலாம் இருக்குது, அங்கேயே தங்கிட்டு கூட எடுக்கிறாங்க. அப்பயும் உயிர் பலி நடக்குது. நம்ம சேனக்கிரம அவங்களோட பொண்ணு கூட இறந்து போகிறாங்க, பாம்பு கடிச்சு. இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் நடக்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து அதை எடுத்துகிட்டு போன விதம், ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம், இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். போகிற வழியில் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யம் மிஸ் பண்ண அந்த ஸ்க்ரீன் பிளேல தான் நான் குறை சொல்கிறேன். த்ரூ அவுட் வந்து படம் வந்து எனக்கு சேனக்கிரமரோட நடிப்பு மூலமாக எனக்கு அந்த திரைப்படம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேல நமக்கு ஒரு மாதிரி என்னடா இப்படி இதே இப்படி இருக்கேடான்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு சில சீக்வன்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டு அந்த ஜேர்ன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்ன், அந்த ஜேர்னுக்காக இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த ஜேர்ன் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே, தங்கலான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேல கோட்டை விட்டார். மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணியிருக்காரு. மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நாக் அவுட் பண்ணிட்டாரு. சிஜி ஒர்க் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே இதாக இருந்துச்சு. மற்றபடி மேக்கிங் வைஸ், ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் மேக்கிங் வைஸ் எல்லாமே தரமாக பண்ணியிருக்காரு. சிஜி ஒர்க் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஓகே, அந்தளவுக்கு நமக்கு குறையா தெரியல. சிஜி அங்கங்கே தான் வருது, ஆனால் அந்தளவுக்கு நமக்கு குறையா தெரியல. ஸ்க்ரீன் பிளே மட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாருன்னா இந்த திரைப்படம் இந்த வருஷத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக நான் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே நான் பாரஞ்சித் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்குற. ஆனால் அவர் பேச வேண்டிய அரசியல் வந்து பேசிட்டாரு. அவர் பேச வேண்டிய அரசியலை ஒரு நுணுக்கமாகவும் பேசியிருக்காரு. அது நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா புரியும். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் முக்கால்வாசி வந்து லைவ் டப்பிங் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு சில காட்சிகள் அமைப்பில் வந்து ஒரு சில டைலாக் வசனங்கள் உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அப்புறம் தூய தமிழில் பேசியிருக்காங்க, அது உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அது வந்து போக போக வந்து அது பழகிடும். நிறைய படங்கள் எடுக்க அது பழகிடும். ஏன்னா வந்து ஒரு டப்பிங் பண்ணாமல் லைவ் டப்பிங் பண்ணும்போது அதோட ஃபீல், அந்த கனெக்டிவிட்டின்ற ஒரு விஷயங்கள் இருக்குங்களா. ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கனெக்டிவிட்டி, லைவ் மியூசிக், லைவ் டப்பிங் அப்படின்ற போது அந்த கனெக்டிவிட்டி, அந்த நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே போகணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த படங்களில் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு பழகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஓவராலாக வந்து இந்த திரைப்படம் ஒன் டைம் வாட்சபிள். எனக்கு வந்து இந்த திரைப்படம் பிடிச்சிருச்சு. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே என்ன தான் வந்து கொஞ்சம் சொதப்பிருந்தாலும் நம்ம சேனக்கிரமரோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திரைப்படம் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷன் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த திரைப்படம் வெற்றி அடையலைன்ற போது எனக்கு திரும்பவும் அது சோகமாக தான் இருக்குது. நான் மனுஷன் உசுரை கொடுத்து நடிக்கிறாப்பில், ஆனால் திரைப்படம் வெற்றி அடைய மாட்டேங்குதுன்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருக்குது. அந்த வருத்தம் அடுத்த திரைப்படத்தில் தீர்வுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நம்ம சேனல் விக்ரம் அவர்கிட்ட, இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவர் ஒரு விஷயம் மட்டும் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கிரிப்டாக, ஃபேன்ஸுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணுங்கள் சார், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறது திரைப்படம் கிளிக் ஆனிச்சா நல்லா இருந்திருக்கும். ஆனால் கிளிக் ஆகலையே, உங்களுக்கு மட்டும் ஏன் கிளிக் ஆக மாட்டேங்குதுன்றது எனக்கு தெரியல. நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனல் நடிக்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்த கிளிக்கு ஏன் ஆக மாட்டேங்குதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஒரு இது பண்ணி பாருங்கள், எந்த கெட்டப்பும் இதுவும் போடாமல் ஜஸ்ட் நார்மலாக வந்து நடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு கிளிக் ஆகி வேறு லெவல் போகுதுன்னு பார்ப்போம். ஒரு சான்ஸ் ஒரு பண்ணி பார்க்கலாம் இல்லையா. ஓகே,
ஓகே நீங்கள் தங்கலாம் திருவிழா பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல்.